ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். 1 2 3 4 5 6 7 8 காற்றினில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 44ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தொழில் சார்ந்த கணிதம். அதுல இன்னைக்கு குனியமுத்தூர்ல ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் சர்வீஸ் பண்ற கடை வச்சிருக்க முபாரக் அலி அவரை பார்த்து பேச போறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யார் கூட பேச போறோம்னா முபாரக் அலி. இவர் வந்து ஒரு ஏசி டெக்னீஷியன். இவர் குனியமுத்தூர்ல ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. ஃப்ரிட்ஜ், ஏசி, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்லாம் சர்வீஸ் பண்ற ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அவரோட தான் பேச போறோம். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க முபாரக் அலி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முபாரக். நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். படித்து முடித்ததும் ஏசி சர்வீஸ் சென்டரில் வேலைக்கு சேர்ந்தேன். 3 வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடித்ததும் இப்போ ஒரு சின்னதாக குனியமுத்தூரில் ஒரு சர்வீஸ் சென்டர் போட்டிருக்கேன். அங்கே வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்சஸ்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வீடு பற்றி சொல்லணுன்னா அப்பா, அம்மா, 2 தம்பிங்க. அப்பா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். தம்பிங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா, பெரிய தம்பி பார்த்திங்கன்னா 2 வீலர் மெக்கானிக் படிச்சுட்ருக்காப்புல. படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காப்படி. செகண்ட் தம்பி வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர் மெக்கானிக் படிச்சுட்ருக்காப்படி. ஓகே முபாரக் அலி, இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீடு பற்றியும் நீங்கள் எப்படி தொழில் கற்றுக்கிட்டீங்கலாம் சொன்னீங்க. அதாவது குனியமுத்தூரில் ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க. இந்த சர்வீஸ் சென்டரில் நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? ஏசி வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் வீட்டில் வந்து மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்க முபாரக் அலி, இப்போ வந்து நீங்கள் நம்ம ரத்னவாணி கம்யூனிட்டி ரேடியோவில் ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, காற்றில் மிதந்து வரும் கணிதம். அது நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அது மூலமாக அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், கேட்டிருக்கேங்க. சம்பளத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டு வரவு செலவு, அதில் இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கட்டுமரத்தில் ஒரு காட்டானை நாடகம் மூலமாக தொழில் சம்மந்தப்பட்ட கணக்கெல்லாம் சொல்லி ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. இப்போது சமீபத்தில் சேமிப்பு கணிதம்னு நிகழ்ச்சியில் பணம் சேமிக்கிறது எப்படி, எல்லாத்துக்கும் சேமிக்கணும், எப்படி எல்லாம் சேமிக்கணும்னு இதுவரை தெரியாத வழிமுறையிலலாம் எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நிறைய இலக்கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க, ஓகே முபாரக் அலி, இப்போ நம்ம உங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சி பற்றி சொன்னீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இப்போது உங்களோட தொழிலில் சில கணக்கெல்லாம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணால் இவ்வளோ சார்ஜு, நீங்கள் உங்களுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குவீங்களா? எக்யூப்மெண்ட்ஸ்னால் இப்போ வந்து ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு சில பார்ட்ஸ்லாம் வாங்கணும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இதுக்குள்ள சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கான விலைகள் இருக்கும். இது வந்து நீங்கள் டெய்லி வாங்குறது தான். சர்வீஸுக்கு வந்து ஒரு ஏசி வந்துச்சுன்னா, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வருது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதில் ஒரு டைமர் போயிடுச்சு அப்படின்னா இது வாங்குவீங்க. அந்த கணக்கு வழக்கு உங்களுக்கு டெய்லி தெரியும். நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்க, 1.5 வருஷமாக நீங்கள் சொந்தமாக வச்சுருக்கீங்க. இதில் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பேன். அது எப்படின்னா, நீங்கள் வந்து 2 டைமர் வாங்குறீங்க, 3 கெப்பாசிட்டர் வாங்குறீங்க, அதோட ரேட் எவ்வளோன்னு கேட்பேன். பட் உங்கள் கையில் இப்போ கால்குலேட்டர்லாம் இருக்காது, நீங்களாக தான் பதில் சொல்லணும். சரியா? சரிங்க. கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாமா? கேளுங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் தான். இது ஒரு ரேட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் பதில் சொன்னால் போதும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க வாஷிங் மிஷின் டைமர் வந்து 180 ரூபா,
கியர் பாக்ஸ் வந்து 350 ரூபா, ஓடிபி வந்து 150 ரூபா. ஓடிபின்னு என்னங்க? ஓடிபி இந்த ஸ்பின்ல ட்ரையரில் வர்ற கீழே வர்ற அந்த ரப்பர், அந்த ட்ரம்மை வந்து கரெக்டாக பிடிச்சி ஓட்டி கொடுக்குறதுக்கு அந்த ரப்பர். ஃபஸ்ட் நீங்களே சொல்லிருங்க, சும்மா சொன்னா உங்களுக்கு புரியாது. வாஷிங் மிஷின் டைமர்னா என்ன? வாஷிங் மிஷின் டைமர்னா நீங்கள் துவைக்கிறப்போ அந்த டைமரை திருப்பி விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக 2 சைடு சுற்றிக்கும். ஓகே, இந்த வாஷிங் மிஷின் டைமரோட விலை வந்து 180 ரூபா. அப்புறம் கியர் பாக்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. கியர் பாக்ஸ்னா என்ன? கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மோட்டர்லேயும் அந்த புள்ளி கூட கனெக்ட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு வந்து துணி துவைச்சி கொடுக்குறது. 2 சைடு சுற்றி சுற்றி உங்களுக்கு துவைக்கிறது. அது போச்சுன்னா அந்த கியர் பாக்ஸ் மாற்ற வேண்டியது. ஸோ அந்த கியர் பாக்ஸ் விலை வந்து 350 ரூபா. ஓடிபியோட விலை வந்து 150 ரூபான்னு சொல்லியிருக்காரு. மோட்ரு, அதாவது வாஷிங் மிஷினோட மோட்ரு, அந்த மோட்ரு விலை வந்து 800 ரூபா. சரிங்களா, முக்கியமானது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட சில பொருள்லாம் சொல்லியிருக்கீங்க. தெர்மாஸ்டேட்னா என்னங்க? தெர்மாஸ்டேட்டுங்கிறது வந்து கட் ஆஃப் சுவிட்சுங்க. அதை வந்து கம்ப்ரஸர் வந்து ஆஃப் பண்ணி கொடுக்குற சுவிட்ச். அது கூலிங் கண்ட்ரோல் கரெக்டாக வந்துச்சுன்னா அது ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த தெர்மாஸ்டேட்டோட விலை வந்து 150 ரூபா. அப்புறம் வந்து ரேலேன்னு சொல்லிட்டு என்னங்க, ரிலேனா என்னங்க? ரிலே வந்து கம்பஸ்டரில் வர்ற ரிலே. அதாவது கம்பஸ்டரை வந்து எந்த வித பாதுகாப்புக்காக அதை கொடுத்துருக்காங்க. அந்த ரிலே வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்குறது அந்த ரிலே. சப்போஸ் ஹை வோல்ட் வந்துச்சுன்னா அந்த ரிலே வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ ரிலேவோட விலை வந்து 120 ரூபா. கம்ப்ரெஷர்னா? கம்பர்சர்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வர அதான் ஹார்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதே துடி வைப்பீங்க அந்த மாதிரி தான் கம்பர்சரோட இது. அது பம்ப் பண்ணி கொடுத்தா தான் கூலிங் வரும். அதான் அதோட விலை ஜாஸ்தியாக இருக்காங்க, 2500 ரூபா. இந்த கேஸ் ஃபில்னு சொன்னீங்களே, கேஸ் ஃபில்னு என்னது? கேஸ் ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் R12 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 134Aன்னு சொல்லி அந்த கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபில்லிங்க்கு வந்து டோட்டலாக எல்லாத்தையும் கழட்டி சர்வீஸ் பண்ணி மாட்டுறதுக்கு அந்த சார்ஜ் 2500 ரூபா வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியில் இருக்க சில விஷயங்கள், கம்ப்ரெஷர் திரும்பி அதுதான் ஹார்ட்டு. ஃப்ரிட்ஜுக்கு ஹார்ட் மாதிரி ஏசியோட ஹார்ட், ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி, 6500 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு என்னங்க அப்படின்னா? ஃபேன் மோட்டர்னா இன்டோரில் வர ஃபேன் மோட்டர் சுற்றினா தான் நம்மளுக்கு காற்று வரும். அதே மாதிரி அவுட்டோரில் எதுக்கு அந்த ஃபேன் மோட்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் மோட்டரோட விலை வந்து 1500 ரூபா. அப்புறம் பிசிபி போர்டுன்னு சொல்லியிருக்கீங்க. பிசிபி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் இருக்கும். அது வந்து அதோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஏதோ டெக்னிக்கலாக சொல்கிறீங்க. அதோட விலை வந்து 1500 ரூபா. அப்புறம் கண்டக்டர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இண்டோரில் வந்து டேரெக்டாக சப்ளை போகாமல் நேராக அவுடோர்லேருந்து இண்டோருக்கு வர்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டரோட ஃபங்க்ஷன் இருக்குது. இதோட விலை கான்ட்ராக்டர் வந்து 150. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், அதோட விலை வந்து 250 ரூபா சொல்லியிருக்கீங்க. கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து முன்னே சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் சொன்னால் இப்போது நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் அதோட விலை தான். வாஷிங் மிஷினோட டைமர் வந்து 150 ரூபா. கியர் பாக்ஸோட விலை வந்து 350 ரூபா. அப்புறம் ஓடிபின்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க, அந்த பெல்ட், ஸ்பின்னருக்குள்ள வர பெல்ட், அது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. அப்புறம் மோட்ரு, வாஷிங் மிஷின் மோட்ரு வந்து 800 ரூபா. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வர ஐட்டம் வந்து தெர்மாஸ்டேட் வந்து 150 ரூபா. ரிலே வந்து 120 ரூபா. அப்புறம் கம்ப்ரஸர் வந்து 2500 ரூபா. அப்புறம் கேஸ் ஃபில் பண்ணுற அந்த சர்வீஸ்க்கு வந்து அதுக்கும் 2500 ரூபா சொன்னீங்க. அப்புறம் ஏசியில் வர கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, 6500. அப்புறம் ஃபேன் மோட்ரு வந்து 1500. பிசிபி போர்டு வந்து 1500. அப்புறம் கண்டக்டர்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க லாஸ்ட்டாக, அது 150 ரூபா. அப்புறம் கெப்பாசிட்டி வந்து 250 ரூபா. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த விலையெல்லாம் நீங்கள் டெய்லியும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு கேட்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலேருந்து கேட்க போகிறேன். அது நம்ம மளிகை கடையில் போய் வாங்குற மாதிரி தான். அரிசி 1 கிலோ, பருப்பு 2 கிலோங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். நீங்கள் அப்படி தான் வாங்கிட்டு இருப்பீங்க டெய்லி. ஏன்னா உங்களுக்கு டெய்லி அந்த பொருட்கள் தேவைப்படும்ல, சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அந்த கணக்கு வழக்கம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு தான் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. எல்லாருமே இப்போ கடையில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பட் கால்குலேட்டர் இல்லாமல் நீங்களாக சுயமாக கணக்கு போட்டு நீங்கள் கரெக்டாக போடுறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். முதல் கேள்வி, வாஷிங் மிஷின் டைமர் 2. அப்புறம் வந்து நீங்கள் ரிலேன்னு சொன்னீங்க இல்லையா,
இந்த ரிலே 2, அப்புறம் வந்து கெப்பாசிட்டர் ஒன்று வாங்குறீங்க. இது மொத்தமாக சேர்த்து வாங்கினா உங்களுக்கு என்ன விலை வருங்க? வாஷிங் மிஷின் 2 சொன்னீங்களா? டைமர் 2, ரிலே 2, அப்புறம் கெப்பாசிட்டர். சரி, ஓகே, திரும்பி கேள்வி கேட்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வாஷிங் மிஷின் டைமர் 2 சரிங்களா, அப்புறம் ரிலே 2, அப்புறம் கெப்பாசிட்டர் 1. இதுக்கு என்ன விலைங்க? வாஷிங் மிஷின் டைமர் வந்து 2 டைமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 180 ரூபா இன்ட்டு 2 360 ரூபா வருதுங்க. அப்புறம் ரிலே சொல்லியிருந்தீங்க இல்லையா, ரிலே வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. 2 ரிலேக்கு 240 ரூபா வருது. அப்புறம் கெப்பாசிட்டி கேட்டிருந்தீங்க, கெப்பாசிட்டி வந்து 250 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 ரூபா வருதுங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் 4 வாங்குறீங்க, அப்புறம் கம்ப்ரஸர் 1 வாங்குறீங்க, அப்புறம் ஓடிபி வந்து 3 வாங்குறீங்க. இது கம்ப்ரஸர் 1, ஓடிபி வந்து 3. கம்ப்ரஸர் 4ங்களா? தெர்மோஸ்டேட் 4 எவ்வளோ ஆச்சுங்க? 150 ரூபா சொன்னீங்களா? ஆமாங்க, 600 ரூபா ஆச்சுங்க. 600 ரூபா. கம்ப்ரஸர் வந்து 1, அது 6500 ரூபா. ஓடிபி வந்து 3, அது 150 ரூபா சொன்னீங்க. ஆமாம், 150 ரூபா. 150 × 3 எவ்வளோங்க? 150 × 3 450 ரூபா. 450. ஸோ 600, 6500, 450 சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 600, 6500, 7100 ரூபா வருதுங்க. அது கூட 450ங்க. அது கூட 7100 × 450 7550 ரூபா வருதுங்க. கரெக்ட், 7550 ரூபா கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஓகேங்களா? வாஷிங் மிஷின் மோட்ரு 3 வாங்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு 1, அப்புறம் அந்த கண்டக்டர் 5 வாங்குறீங்க. சரிங்க. பதில் சொல்லுங்க. சரிங்க இல்லை இருங்க சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. வாஷிங் மிஷின் மோட்டார் 3 சொன்னீங்க, அப்புறம் வேறு என்ன கேட்டீங்க? பிசிபி போர்டு 1, பிசிபி போர்டுங்களா? 1ங்களா? அப்புறம் கண்டக்டர் 5. 1 கண்டக்டர் 5ங்களா? கண்டக்டர் 5. ஒரு நிமிஷங்க. பிசிபி போர்டு 1 800 ரூபாங்களா? ஆமாம், 3 வந்து 3200 ஆச்சுங்களா? 3200. சாரிங்க, 8 3 எவ்வளோங்க? 8 3 எவ்வளோங்க? 24ங்களா? அப்போ ஆமாம், 800 × 3 800 × 3 2400 வருதுங்க. பிசிபி போர்டு 1 எவ்வளோ சொன்னீங்க? பிசிபி போர்டு 1500 ரூபாங்க. சரிங்களா. கண்டக்டர் எவ்வளோ சொன்னீங்க? 1 எவ்வளோ? கண்டக்டர் 150 ரூபாங்க. 5க்கு எவ்வளோ ஆச்சுங்க? 5க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க. 750 ரூபா. 250. 750. ஓகே, இப்போ சொல்லுங்க. 2400 2400 1500 1500 கூட்டல் 750 எவ்வளோங்க ஆச்சு? ஒரு நிமிஷம், 2400 1500 எவ்வளோங்க? 500 3900 வருதுங்க. அது கூட 750 ரூபா சேர்த்து எவ்வளோ ஆச்சுங்க? 3900 750 சொன்னால் 4650 ரூபா வருங்க. கரெக்டுங்க. 3வது கொஸ்டின் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து 3000 ரூபாய்க்கான கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு? கோன் பனேகா குரோர்பதி. ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின். ஓகேங்களா, இன்னும் 6 கொஸ்டின் தான் இருக்குது. 4வது கொஸ்டின் வந்து கெப்பாசிட்டர் 2, ஃபேன் மோட்டர் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணுறது வந்து நீங்கள் 2 சர்வீஸ் பண்ணுறீங்க. கெப்பாசிட்டர் 2, ஃபேன் மோட்டர் 1, அப்புறம் வந்து கேஸ் ஃபில் பண்ணுறது வந்து 2ங்க. ஃபேன் மோட்டார் 1, கேஸ் ஃபில் பண்ணுறது 2 சர்வீஸ் பண்ணுறீங்க. கேஸ் ஃபில் பண்ணுறது 2ங்களா? அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? இது ஈஸியான கணக்கு தான், சொல்லுங்க. 5. ஒரு கெப்பாசிட்டர் எவ்வளோங்க? ஒரு கெப்பாசிட்டி 250 ரூபாங்க. 2க்கு எவ்வளோ ஆச்சுங்க? 500 ரூபா ஆச்சுங்க. ஃபேன் மோட்டர் எவ்வளோ? ஃபேன் மோட்டார் 1500 ரூபாங்க. கேஸ் பில் எவ்வளோங்க? கேஸ் பில் 5000 ரூபாங்க. 3 சேர்த்து எவ்வளோ ஆச்சுங்க? 3 சேர்த்துனா 7000 ரூபா ஆச்சுங்க. கணக்கில் படி கெட்டியாக இருக்கிறீங்க நீங்கள். அடுத்த கொஸ்டின் கேட்டுடலாமா? அடுத்து கம்ப்ரஸர் 1, அதாவது இதோடது ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் 1
சரிங்களா? அப்புறம் வந்து ரிலே வந்து 3, அப்புறம் வந்து தர்மாஸ்டேட் சொன்னீங்களா அது 2. இது 3 சேர்த்துனா வேலை எவ்வளோங்க ஆச்சு? ஆமாங்க, ரிலே 3, தர்மாஸ்டேட் 2, கம்ப்ரெசர் அந்த ஃப்ரிட்ஜோட கம்ப்ரெசர் சொன்னீங்களா அந்த வேலை கம்மி, அது ஃப்ரிட்ஜோடது அது ஒன்றுங்க. ஆமாங்க. கம்ப்ரெசர் எவ்வளோங்க ஆச்சு? கம்ப்ரஸர் 2500 ரிலே 3 எவ்வளோங்க? ரிலே 3 பார்த்தீங்கன்னா 120 120 × 3 எவ்வளோங்க? × 3 120 × 3னா 12 3 எவ்வளோங்க? 12 × 3 ஈஸியாக பாருங்க. 120 × 3 பார்க்காம 12 3 எவ்வளோங்க? 12 360 ரூபா வரும். தெர்மாஸ்டேட் வந்து 2 சொல்லியிருக்கு. அப்போ ஒரு தெர்மாஸ்டேட் வந்து 150 ரூபானா 2 எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா ஆச்சுங்க. 3 சேர்த்து சொல்லுங்க எவ்வளோ ஆச்சுங்க? கம்ப்ரஸர் 1, ரிலே 3, தெர்மாஸ்டேட் 2. 3160 ரூபா வருங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, அரை கிணறு தாண்டிட்டீங்க. ஏன்னா 5 கொஸ்டின் முடிஞ்சு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து இன்னொரு 5 கொஸ்டின் இருக்கு. 6வது கேள்வி, ஓடிபி 3 வாங்குறீங்க. ஓடிபி 3 கியர் பாக்ஸ் தானே சொன்னீங்க? கியர் பாக்ஸ் 2, அப்புறம் தர்மாஸ்டேட் 2. கியர் பாக்ஸ் 2, தர்மாஸ்டேட் 2ங்க. எவ்வளோங்க ஆச்சு? கியர் பாக்ஸ் 2, தெர்மாஸ்டேட் 2ங்க. ஓடிபி 3 எவ்வளோ ஆச்சுங்க? ஓடிபி 1 எவ்வளோங்க? ஓடிபி 150 ரூபாங்க. 150 × 3 எவ்வளோங்க? × 3 450 ரூபாங்க. கரெக்டாக சொல்லுங்க. கியர் பாக்ஸ் 2ங்க? கியர் பாக்ஸ் 2 700 ரூபாங்க. தர்மாஸ்டேட் 2ங்க 300 ரூபா. 300 ரூபாங்க. போன கேள்வி வந்துச்சு. 3 சேர்த்துங்க. கியர் பாக்ஸ் 2, தர்மாஸ்டேட் 2. 1450 ரூபா வருதுங்க. 1450 ரூபா வருதுங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து 3 கேள்வி தான் இருக்குது. 7வது கொஸ்டின் வந்துட்டீங்க. கம்ப்ரஸர் 4, கம்ப்ரஸரில் கெப்பாசிட்டர் 4 வச்சுக்கலாம். 4 கெப்பாசிட்டர் வாங்குறீங்க, கண்டக்டர் 2 வாங்குறீங்க, ஒரு பிசிபி போர்டு 1 வாங்குறீங்க. எங்கே கூட்டி கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. கண்டக்டர் 2ங்களா? கண்டக்டர் 2, கம்ப்ரஸரா? கண்டக்டர் 2ங்க, கெப்பாசிட்டர் 4, ஓகே. பிசிபி போர்டு 1. பிசிபி போர்டு 1ங்களா? எவ்வளோங்க ஆச்சு? கெப்பாசிட்டர் 1 எவ்வளோ சொன்னீங்க? கெப்பாசிட்டர் வந்து 250 ரூபாங்க. இப்போ 4னா 1000 ரூபா ஆச்சுங்க. கண்டக்டர் 2 சொன்னீங்க. ஒரு கண்டக்டர் எவ்வளோங்க? கண்டக்டர் 150 ரூபாங்க. 150 × 2 300 ரூபா ஆச்சுங்க. பிசிபி போர்டு 1 சொன்னீங்க. 1500 ரூபாங்க. 3 சேர்த்துங்க எவ்வளோ? 2800 ரூபா வருதுங்க. 2800. இந்த 100 50லாம் வந்தால் கரெக்டாக சொல்லிடுறீங்க. இந்த 60 70 30லாம் வந்தால் சொதப்பிடுறீங்க. லேட் ஆகுது. ரிலே 6 ரிலே வாங்குறீங்க. ஆமாங்க, அதிகமாக வாங்குறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணுற சர்வீஸ் ஒன்று பண்ணுறீங்க. 6 ரிலே வாங்க சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் சர்வீஸுங்களா? ஃப்ரிட்ஜ் சர்வீஸில் அந்த கேஸ் ஃபில் பண்ணுறது ஒன்று பண்ணுறீங்க. அப்புறம் வந்து கியர் பாக்ஸ் 3 வாங்குறீங்க. 3 வாங்குறீங்க. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஆச்சுங்க? ரிலே வந்து 6 எவ்வளோ ஆச்சுங்க? ரிலே 1 எவ்வளோ? ரிலே வந்து 120 ரூபாங்க. 120 × 6 எவ்வளோங்க? 20 அதான் அப்படியே வந்து ரிலே 3 கணக்கு போட்டிங்க. 3 ரிலே வந்து எவ்வளோன்னு சொன்னீங்க? 360 சொன்னீங்க. 360. 6க்கு எவ்வளோ ஆச்சுங்க? 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 × 12. 6 × அப்போலாம் எவ்வளோ சொன்னீங்க? 3 ரிலேக்கு எவ்வளோ சொன்னீங்க? 360 ரூபா சொன்னீங்களா? 360 ரூபா. அப்போ 6க்கு எவ்வளோ ஆச்சுங்க? அதோட 2 மடங்கு. இப்போ 320 × 2 இதுக்கான பதில் வந்துடும். 360 × 2 எவ்வளோங்க? 3 ரிலேக்கு 360 ரூபான்னா அப்போ 6க்கு அதோட 2 மடங்கு எவ்வளோ? 720 கரெக்ட். 720 ரூபா வரும். கரெக்ட், 720. இப்போ 720. அப்புறம் கேஸ் பில்லுக்கு எவ்வளோ சொன்னீங்க? கேஸ் பில்லுக்கு 2500 ரூபாங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கியர் பாக்ஸ் 1050 ரூபா வருதுங்க. 1050 சொல்லுங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? ரிலே 6, கேஸ் பில்லு 3 கியர் பாக்ஸ் எவ்வளோ ஆச்சுங்க? ரிலே வந்து 720 ரூபாங்க. கேஸ் பில்லுக்கு 2500 ரூபா.
கேஸ் ஃபுல்லுக்கு 2500 கியர் பாக்ஸ் வந்து கியர் பாக்ஸ் 1050 ரூபாங்க. எவ்வளோ 3 சேர்த்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 3 பார்த்தீங்கன்னா 4000. 4000மா? கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. ஓ கியர் பாக்ஸுக்கு 1500, இதுக்கு வந்து 1500. அதுக்கே உங்களுக்கு 3000 எவ்வளோ ஆச்சுங்க? 4700 720 ரூபா என்னமோ வருதுங்க. தப்புங்க, கரெக்டாக கணக்கு போடுங்க. 2500 1050 எவ்வளோங்க? 1500. சாரிங்க, 1500 நஷ்டம். நீ உங்களோட விலைக்கே நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க. அதாவது எவ்வளோ சொன்னீங்க? கியர் பாக்ஸ் வந்து 3 சொன்னீங்க, 3 கேட்டிருந்தேன். அப்போ ஒரு பாக்ஸுக்கு 350னா 3 பாக்ஸுக்கு எவ்வளோ ஆச்சு? 1050 ரூபா ஆச்சா? 1500. இப்போ கரெக்டாக இப்போ கணக்கு போட்டு பாருங்க, கரெக்டாக வரும். 720 2500 1050 எவ்வளோ ஆச்சுங்க? 4270 ரூபா வருதுங்க. கரெக்ட். பார்த்து கரெக்டாக கணக்கு போடுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கில் மொத்த கணக்கும் தப்பாயிருச்சா? அடுத்து வாஷிங் மிஷின் டைமர் 4. வாஷிங் மிஷின் டைமர் 4. அப்புறம் வந்து மோட்ரு இருக்குங்க இல்லையா, வாஷிங் மிஷின் மோட்ரு, அது 2. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர், இந்த டைம் ஏசி கம்ப்ரெசர் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஏசி கம்ப்ரெசர் வந்து 1. எவ்வளோ ஆச்சுங்க? கணக்கு போடுங்க. வாஷிங் மிஷின் மோட்டர் எவ்வளோங்க? இப்போ டைமர் 4ன்னு எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு டைமர் வந்து எவ்வளோ சொன்னீங்க? 180 ரூபா. அப்போ 2க்கு எவ்வளோ ஆச்சுங்க? 2க்கு பார்த்தீங்கன்னா 2 இல்லை, மொத்தம் 4. 180 × 4 போடுங்க, எவ்வளோ ஆச்சுங்க? 720 ரூபா வருதுங்களா? 720ங்களா? கரெக்டு. கூட ஆட் பண்ணுங்க. மோட்டர் 2 எவ்வளோங்க? ஒரு மோட்டர் 800 ரூபானா 2 மோட்டர் எவ்வளோங்க? 1600 ரூபாங்க. 1600. கம்ப்ரஸர் ஒன்று ஏசி ஓடுது 6500. ரூபா. இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது சொல்லுங்க? 6500 கூட்டல் 1600 கூட்டல் 720 3 சேர்த்துனா 8820 ரூபா வருதுங்க. 8820. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ கடைசி கேள்வி தானே முடிஞ்சு. நீங்கள் அப்பாடா சந்தோஷம் சொல்லிட்டு ஓடிடலாம். அதானே? ஆமாங்க. ஓகே ஓகே. கடைசி கேள்வி. பிசிபி போர்டுனுங்க. பிசிபி போர்டு ஒன்றுங்களா? சரிங்க. கெப்பாசிட்டர் 3ங்க. கெப்பாசிட்டர் 3ங்களா? சரிங்க. அப்புறம் ஓடிபி 3ங்க. ஓடிபி 3. எவ்வளோ ஆச்சுங்க சொல்லுங்க? பிசிபி ஒரு போர்டு 1500. 1500 ரூபா வருதுங்க. கெப்பாசிட்டர் 3 250 × 3 எவ்வளோங்க? 750 ரூபா வருதுங்க. ஓடிபி 3 150 × 3. ஓடிபி 3ங்களா? 450 ரூபா வருதுங்க. 3 சேர்த்துனாங்க 3 சேர்த்துனா 2700 ரூபா வருதுங்க. 2700. கரெக்டாக சொல்லிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ 10 கேள்விக்கும் யார்த்தாலும், அதாவது நீங்கள் சொல்லலாம், அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை இப்படி பேசி கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் சொந்தமாக கணக்கு போட்டால் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் இல்லாட்டியும் கொண்டீங்க கரெக்டாக உங்கள் பணம் எங்கேயும் வீணாக செலவாகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க. செகண்ட் செக்மெண்ட். கஸ்டமர் வந்து உங்ககிட்ட பணம் கொடுக்குறாரு, அதுக்கு பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ரொம்ப ஈஸி தான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு டைமர் மட்டும் ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ உங்கள் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து டைமர் எவ்வளோ சொன்னீங்க? 150 ரூபா. சேர்த்து ஒரு 200 ரூபா 250 ரூபா பில்லு போடுறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா பாக்கி எவ்வளோ கொடுப்பீங்க? 250 ரூபா கொடுப்பீங்க. ஸோ இந்த கணக்கு. அதாவது இப்போ வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம், இப்போ நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, இப்போ அது கணக்கு. இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் பேலன்ஸ் எப்படி கரெக்டாக கொடுக்கணும், அது சம்மந்தப்பட்ட கேள்விகள். சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் போகிறீங்க, வாஷிங் மிஷினில் வந்து டைமரு கியர் பாக்ஸில் மாற்றிருக்கீங்க, அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து உங்கள் சர்வீஸ் சார்ஜு அதெல்லாம் போட்டு உங்கள் பில் வந்து எவ்வளோ போடுறீங்கன்னா ஒரு 730 ரூபா போடுறீங்க. சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்கு 800 ரூபா தராரு உங்கள் கஸ்டமர். பாக்கி அவருக்கு நீங்கள் எவ்வளோ தரணும்? 70 ரூபா பேலன்ஸ் தரணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அங்கே வந்து போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2350 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆயிடுது.
2350 ரூபா. சரிங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து 3000 ரூபா தராரு, பாக்கி எவ்வளோ தருவீங்க? 2350 ரூபா சர்வீஸ் சார்ஜ். அவங்க வந்து 3000 ரூபா தராங்க. 650 ரூபா. 650 ரூபா. கரெக்ட். அடுத்து 3வது கேள்வி. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஏசியும் ரிப்பேராக இருக்குது, வாஷிங் மிஷினும் ரிப்பேர். அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது வாஷிங் மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது. ஏசிக்கு வந்து ஒரு 600 ரூபா சார்ஜு, வாஷிங் மிஷினுக்கு வந்து ஒரு 250 ரூபா சார்ஜ். 600, 250, 850 ரூபா. அவங்க வந்து உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, பாக்கி எவ்வளோ தருவீங்க? 600, 850, 150 ரூபா பேலன்ஸ் தருவோம். 150. கரெக்ட். இப்போது 4வது கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு ஒருத்தர் வந்து பொருள்கிட்ட வராரு, மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதில் மோட்டர் போயிடுச்சு, அந்த பிளேடெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் எல்லாம் மாற்றி ஒரு 630 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுறீங்க. அவர் வந்து உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா நோட் கொடுக்குறாரு. இப்போ 1000 ரூபா கொடுத்தா 630 ரூபா போக நீங்கள் பாக்கி எவ்வளோ தருவீங்க? 320 ரூபா கொடுப்போம். 320. பரவாயில்ல, இந்த கணக்கில் கரெக்டாக சொல்லிடுறீங்க. சரி, நீங்கள் வந்து இப்போது பேலன்ஸ் கொடுக்குறதுலையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போ கடைசி கொஸ்டின் செக்மெண்ட்டில் இதோட ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ உங்கள் வேலையை பார்க்கலாம், நம்ம என்னோட வேலையை பார்க்கலாம். சரியா? திரும்பி உங்கள் கடைக்கு வந்து ஒருத்தர் வந்து பொருள் இட்டு வர்றாரு. அவர் வாஷிங் மிஷின் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கு ஒரு 1350 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ் போட்டிருக்கீங்க. கூட ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு சொல்லிட்டு அதை கொண்டு கொடுக்குறாரு. அங்கே சின்ன இதுதான் பெல்ட்டு அதெல்லாம் போய் ரிப்பேர் ஆகி வந்து ஒரு 120 ரூபா இதாக இருக்குது. 120 ரூபா வந்து கிரைண்டருக்கு பெல்ட்டு மாற்றி கொடுக்குறீங்க. 120 ரூபா சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ 1350 ரூபா ஒரு 120 ரூபா எவ்வளோ ஆச்சுங்க? 350 ஒரு 120 ரூபாய்ங்களா? 1350, 1470 ரூபா. 1470 ரூபா. அவர் வந்து உங்ககிட்ட வந்து 2000 கொடுத்துறாரு, 2000 ரூபா கொடுக்குறாரு. பாக்கி எவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு? நீங்கள் 1470 ரூபா போச்சு சர்வீஸ் சார்ஜ். போச்சு. லாஸ்ட் क्वेश्चन. 530 ரூபா கொடுக்கணும். கரெக்டாக சொல்றீங்களா? கரெக்டு தாங்க. கரெக்டு தான், 530 ரூபா. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து டெய்லி மறக்காமல் ப்ரோக்ராம் கேளுங்க. சரிங்க, கண்டிப்பாக. ஓகேங்க, நன்றி. நன்றி. பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் ஏழியும் பதிலும். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 44. அறிய வேண்டனா, கழகிய சுந்தரா சுந்தரா.